இது நடந்தது நம்ம தொண்டை மண்டலத்துல ஓணகாந்தம் கல்வி. நம் சுந்தரனுடைய திருப்பாதம் பட்ட இடங்கள் வாழ்க்கையில அந்த தலங்கள் எல்லாம் எத்தனை முறை போய் பார்த்தாலும் நமக்கு அந்த ஆசை விடாது. ஓணகாந்தம் இன்னைக்கும் நான் போனேன்னா சுந்தரன் இங்க நின்றுதானே இதை பாடி இருப்பார், இங்க இருந்தானே இவர் ஓட்டம் முடிச்சிருப்பார். அந்த எண்ணம் தான் நமக்கு வருது. அப்படி இறைவனை பாடினவர், அப்படி கேட்டு சண்டை போட்டு உரிமையை நிலைநாட்டினவர், நமக்கும் அந்த உரிமையை கொடுத்துட்டு போனவர் சுந்தரர். நாமளும் அதே உரிமையோடு அவர் திட்டலாம். அடியார்கள் திட்டினா அவருக்கு இனிக்கும், அவர் கேட்பார். ஆண்டவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அடியார்கள் மீது அவனுக்கு அவ்வளவு பித்து. ஆமா, திட்டலாம், தாராளமா திட்டலாம். அந்த மாதிரி சுந்தரருடைய நான் ஏன் சொல்ல வரேன்னா, அவருடைய தேவாரத்துல இறைவன் மீது அவர் எடுத்துக்கிட்ட உரிமை, இறைவன் சுந்தரனுக்கு கொடுத்த காதல், ரெண்டையுமே பார்க்கணும். அந்த அளவுக்கு இந்த தேவாரங்கள்ல நமக்கு செய்திகள் உண்டு. இப்பேற்பட்ட தேவாரத்தை நித்தமும் நாம படிக்கணும், நித்தமும் படிக்கணும். எல்லா இடங்கள்லயும் சொல்றதுதான், உங்க வீட்டுல தேவார புத்தகங்களை, திருவாசக புத்தகங்களை வாங்கி வைங்க, திருமுறையை வாங்கி வைங்க. திருமுறையை வாங்கி வச்சு நீங்க படிக்காதீங்க, நான் உங்களை படிக்க சொல்ல மாட்டேன். ஆனா உங்க வம்சத்துல அந்த திருமுறையை படிக்கிறதுக்கு ஒருத்தர் வருவாங்க. அதனால வாங்கி வைங்க. திருமுறை இருந்தாலே அந்த இடத்துல யார் இருப்பா? சிவபெருமான் இருப்பார். சிவபெருமான் வேற, திருமுறை வேற எல்லாம் கிடையாது. சுந்தரன் வேற, சிவபெருமான் வேற இல்ல, மணிவாசகர் வேற, இவர் வேற இல்ல. எல்லாருமே சிவபெருமான் தான், எல்லாருமே சிவபெருமான் தான். அடியார்கள் பெருமையை பாடத்துக்காகவே இறைவன் தன் சாயா ரூபத்தை அனுப்பியிருக்கிறான்னா அடியார்கள் மீது அவனுக்கு எத்தனை காதல் இருந்திருக்கணும். அத்துணை காதலும் நம் மீது அவன் செலுத்துகிறான். நமக்கு ஏதோ கொஞ்சம் தான் புரியுது, சில இடங்கள்ல புரியுறதும் இல்லை, என்ன பண்றது? ஆனால் இதை சுந்தரர் பாடுகிறார். இறைவனை பாடு, உனக்கு எல்லாம் தருவோம். மற்றவங்களை பாடாத, மனிதனை பாடாத. இது அருணகிரிநாதர் ஒரு திருப்புகழ்ல பாடுறாரு. அருணகிரிநாதர் சொல்றாரு, தமிழ்ன்ற ஒரு மொழி இருக்குல்ல, இந்த மொழி எதுக்காக பிறக்கப்பட்டது தெரியுமா? இந்த மொழி பிறந்ததே இறைவனை பாடுவதற்காக. ஆனா இந்த தமிழால சாதாரண மனுஷனை போய் பாடிக்கிட்டு இருக்கிறே, என் உடம்பெல்லாம் பூசுதுன்னு அருணகிரி திட்டுறாரு. இதையே சுந்தரர் பாட்டுல ஒரு இடத்துல காட்டுறார். தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சாகினும் தொண்டைத்த தொண்டர் தருகிறார், பொய்மையாளரை பாடாதே என்னை புகழூர் பாடுவேன் புலவிற்காள், இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர் கெடுமாம், அம்மையே சிவலோகம் ஆள்வதற்கு யாரும் ஐயுறவு இல்லையே. சிவபெருமான வழிபாடு செய்யுங்க, சிவபெருமானுக்கு பாடுங்க, தமிழால பாடுங்க, அவன் புகழ பாடுங்க. சோறும் கிடைக்கும், வீடு பேரும் கிடைக்கும். நமக்கு சோறு முக்கியம் இல்ல, ஆமா, டைம் என்னாச்சு. சோறு முக்கியம், வீடு பேரும் முக்கியம். ரெண்டுத்தையும் கொடுக்கிற பதிகம் சுந்தரருடைய திருப்பாட்டு. சுந்தரருடைய திருப்பாட்டு. அடியார்களுக்கு இறைவன் எவ்வளவு கருணை செய்வான்னா அதை சுந்தரர் பாடி காட்டுறார். பாசுபதா பரஞ்சுடரே, திருவும் மெய்ப்பொருளும் செல்வமும் எனக்கும் சீருடை கடல்கள் என்றெண்ணி ஒருவரில் மதியாத உறாமைகள் செய்து ஊடியும் உரைப்பனாய் திரிவி முருகமர் சோலை சூழ்தரும் முல்லை வாயிலால் வாயினால் உன்னை பரவிடும் அடியேன் படுத்துயர் தலையாய் பாசுபதா பரஞ்சுடரே. சுந்தரர் அவருக்காக பாடிக்கிட்டார் நினைக்கிறீங்களா? நமக்காக பாடி, அடியார்களுடைய கவலையை தீர்ப்பதற்காக அந்த பரஞ்சுடரை பாடுகிறார். இதுல உறாமைன்னு ஒரு வார்த்தை சொல்வார். உறாமைன்னு ஒரு வார்த்தை சொல்வார். ஒருவரையும் மதிக்கிறது இல்லை. ஏன்? நான் யாரையும் மதிக்க மாட்டேன். ஏன்னா நான் யாரு? அவனுக்கு அடிமை, அவனுக்கு அடிமை. நான் மீளா அடிமை. நான் யாரையும் மதிக்க மாட்டேன்.
சுந்தரர் சொல்றாரு. அருணகிரிநாதரும் இதை சொல்கிறார். அப்பப்போ திருப்புகழ் எனக்கும் தெரியும்னு சொல்லிக்கலாம்ல, அதுக்காக சொல்றேன். இறைவனுக்கு ஆட்பட்டால், இறைவனுக்கு அடிமையாக இருந்தால் நாம் யாருக்கும் அடிமையாக இருக்க தேவையில்லை. அதை சுந்தரர் நமக்கு அருளினார். அப்பேற்பட்ட பதிகங்கள், தேவாரம் நமக்கு சுந்தரருடைய திருப்பாட்டு. இவருடைய வாழ்க்கையில சில இடங்களை மட்டும் தான் நான் தொட்டு காட்டிட்டு போனேன், சில இடங்களை மட்டும். இவர் கோட்புலி நாயனார்னு ஒரு நாயனார் தெரியும் எனக்கு. அவருடைய தொண்டு என்னன்னா, அடியார்களுக்கு அமுது படைக்கிறதா, அடியார்களுக்கு வேண்டிய உணவுக்கான நெல்லை கொடுக்கிறது, அமுது படைக்கிறது. இவர் ஒரு சேனாதிபதி, சோழ நாட்டின் மன்னனுடைய சேனாதிபதி, படைத்தளபதி. இவர் வாங்கிட்டு வர பொற்காசுகளை எல்லாம் நெற்குவியலா வச்சுக்கிட்டு இருப்பார். எதுக்காகன்னா அடியார்களுக்கு கொடுக்கறதுக்கு. அப்படி அந்த அடியார்களுக்கு நெற்குவியல கொடுக்கறதுக்கு இவர் வச்சுட்டு இருந்தார். ஒரு க்ஷணம் அந்த சோழ நாட்டிலே போர் வருது. அந்த போர்ல கலந்துக்கிறதுக்கு சேனாதிபதி கிளம்பிட்டார். போகும்போது கோட்புலி நாயனார் சொல்லிட்டு போறார். நான் விவரமா சொல்லல, வேகமா போயிடுறேன். உறவுகள் எல்லாம் கூப்பிட்டு சொல்லிட்டு போறார், இந்த நெல்மணிகள் அனைத்தும் ஒரு நெல்மணி கூட நமக்கு கிடையாது. இதெல்லாம் யாருக்கு? அடியார்களுக்கு. எதையும் நீங்க எடுத்து பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போனார். அந்த நேரம் போர் வந்தாலே அந்த ஊர்ல பஞ்சம் இருக்கும், அந்த நாட்டுல பெரும் பஞ்சம். அப்ப உறவுகள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த நெல்மணிகளை எல்லாம் எடுத்து அவங்க பயன்படுத்திட்டாங்க. இவர் போர் முடிச்சுட்டு வர, ஊரெல்லாம் பெரும் பஞ்சம், பட்டினி. கோட்புலி நாயனார் மனசுல ஒரு எண்ணம் இருக்கு, சரி பட்டினியா இருக்காங்க, நம்ம கிட்ட நெல் குவியல் இருக்கு இல்ல, அதை கொண்டு வந்து கொடுத்துடலான்னு வர. வீட்டுல வந்து பார்த்தா நெல் குவியல் இல்லை. என்ன ஆச்சுன்னு கேட்கிறாங்க. உறவுகள் வந்து சொல்றாங்க, பெரும் பஞ்சம், அதெல்லாம் சாப்பிட்டோம். கோட்புலி நாயனார் எதுக்கும் யோசிக்கல, அத்தனை பேரையும் வெட்டிட்டார், அத்தனை பேரையும். இதுல என்ன ஒரு விஷயம்னா, அதுல ஒரு குழந்தை இருக்கு, அது பால் குடிக்கிற குழந்தை. அந்த நெல் எல்லாம் சாப்பிட்டு இருக்காது பாவம், அந்த குழந்தையை கூட வெட்டுறாங்க. இருக்கிறவங்க சொல்றாங்க, குலத்திற்கு ஒரு பாலகன் கோனே எம்பெருமானே, குலத்திற்கு ஒரு பாலகன், அவரையும் விட்டு விட்டுறாது, வெட்டுடாதீங்க, விட்டுங்க. ஆனா அவர் சொல்றாரு, இந்த தாய்ப்பால் இந்த குழந்தை குடிச்சதுல அந்த அம்மா என்ன பண்ணிருப்பா, அந்த சாப்பாடு சாப்பிட்டு இருப்பா, அதனால அதையும் விட்டு வைக்கிற கோட்புலி நாயனார். அப்பேற்பட்ட கோட்புலி நாயனார் சுந்தரர் அந்த திரு நாட்டியத்தன்குடி அவருடைய ஊரு, அங்க போறாரு. அங்க போன உடனே கோட்புலி நாயனார் தன்னுடைய மகள்கள் 2 பேரு, சிங்கடி, வனப்பகை அப்படின்னு 2 பெண் குழந்தைகள். அந்த பெண் குழந்தைகளை கூட்டிட்டு வந்து கோட்புலி நாயனார் சுந்தரர்கிட்ட, சுவாமி என்னுடைய குழந்தைகளை அடிமையாக ஏற்று அருளுங்கள் அப்படின்னு சுந்தரருக்கு கொடுக்குறார். சுந்தரர் பாருங்க, அந்த 2 குழந்தைகளையும் தூக்கி மடியில வச்சுக்கிட்டார். அந்த பெண் பிள்ளைகளை மடியில வச்சுக்கிட்டார். வச்சுக்கிட்டு அந்த குழந்தைகளை உச்சி மோந்து, இந்த குழந்தைகள் எனக்கு மகள், என்னுடைய மகள்கள். சைவத்தின் உச்சங்கள் இதெல்லாம், சைவ சமயத்தின் உச்சம். சைவ சமயம் ஏதோ பக்தி மார்க்கத்துல மட்டும் போதுன்னு நினைச்சிடாதீங்க. நாயன்மார்களுடைய வரலாறு ஏதோ பக்தியை மட்டும் சுட்டி காட்டினார்கள் நினைக்காதீங்க. ஒழுக்கத்தை கொடுத்தவர்கள், ஒரு மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒழுக்கத்தை கற்பித்தவர்கள் நாயன்மார்கள். இந்த குழந்தைகளை உச்சி மோந்து என்னுடைய மகள்கள்னு சொன்னார். அது மட்டும் இல்ல, இதுக்கு அவரே பாட்டு வைக்கிறார். அந்த பெண் பேரு சிங்கடி, வனப்பகை. ஒரு அந்த பதிகத்துல சிங்கடியப்பன் தன்னைத்தானே சொல்லிப்பார். சிங்கடியப்பன், அந்த சிங்கடிக்கு நான் அப்பன், சுந்தரர் பாடிப்பார். அப்படி நடந்தது கோட்புலி நாயனாருடைய வரலாறு. இப்படியே வருது. நம்ம நேரம் முக்திக்கு போயிடுவோமா? நிறைய பேர் இருக்காங்க, சொல்ல முடியல, நம்ம நேரா முக்திக்கு வந்துடலாம். இப்படி நாயன்மார்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டே வர்றார். இடையில சோமாசிமார நாயனார், பெருமுழை புறம்பர், நம்ம ஏற்கொன் கலிக்காமன், அதெல்லாம் தொட்டா நம்ம சொன்ன மாதிரி 7 நாள் ஆகும், அதனால முடியாது. இப்ப என்ன ஆச்சு, நம்ம திருவஞ்சை களம் போயிடலாமா? போயிடலாம். திருவஞ்சை களத்துல சுவாமி என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, சேரமான் கிட்ட இருக்கிறார். அங்கே சேர நாட்டுல இவர் இருக்கிறார். இவருக்கு ஆரூர் ஞாபகம் வந்துருச்சு. ஆரூருக்கு கிளம்பணும். சேரமான் கிட்ட சொல்றாரு, நான் ஆரூர் கிளம்பணும். சுவாமி நீங்க என் கூடவே இருக்கணும்னு ஆசை, ஆனா ஆரூர் பெருமானை நீங்க போய் தரிசனம் செய்யறது நான் தடுக்க
அப்படின்னு சொல்லிட்டு சேரமான் என்ன பண்றாரு, பெரும் பொற்களஞ்சியங்கள், அந்த குவியல்களை, பொன் குவியல்களை அப்படி மூட்டை மூட்டையா கட்டி ஏத்துறாரு. இவரு கிளம்புறாரு. யாரு? சுந்தரர். அந்த பொற்குவியல்கள் பின்னாடி காவலாளிகள் கொண்டு வர இவர் கிளம்புறாரு, எடுத்துக்கிட்டு போறாரு. இந்த கொடுங்கோளூர் அப்படின்னு ஒரு ஊரு, இந்த ஊரை தாண்டி தான் திருவஞ்சைக்குளம். இந்த கொடுங்கோளூரை தாண்டும் போது அந்த ஊர் எல்லையில சிவபெருமான் பார்த்தாரு. எப்பவுமே இவன் நான் தானே, என்கிட்ட தானே கேட்பான், நான் தானே இவனுக்கு பொண்ணை கொடுப்பேன், இவன் என்ன போய் சேரமான்கிட்ட பொண்ணு வாங்கிட்டு வரான், இருக்க கூடாது, தப்பாச்சு. என்ன பண்ணாரு, பூதகணங்களை எல்லாம் வேடர்களா அனுப்பிட்டார். வேடர்களா அனுப்பி அந்த பொற்குவியல்களை திருட வச்சுட்டார். திருட வச்சுட்டு சுவாமி பதிகம் பாடுறார். சுந்தரர் பதிகம் பாடினார். பதிகம் பாடி மறுபடியும் அந்த பொண்ணை வாங்கிக்கிட்டார். அதாவது எதுவா இருந்தாலும் சுந்தரனுக்கு நான் தான் தரணும், வேற யாரும் தரக்கூடாது, எதுவா இருந்தாலும் நான் தான் தரணும். அப்படி இறைவன் சுந்தரர் மீது அளவில்லாத அன்பு செலுத்தினார் பாருங்க. இப்படியே பாடிக்கிட்டே இருக்கிறாரா, மறுபடியும் ஒரு ரவுண்ட் அடிக்கிறார். இவரு தலங்கள் தோறும் போய்கிட்டே இருக்கிறவர். அவினாசி இல்லையா, ரொம்ப முக்கியமான ஸ்தலம். என் மகனுக்கு அவர் பேரை தான் வச்சிருக்கிறார், அவினாசி அப்பர். அங்கே வராது. 2 குடும்பம், ஒரு வீட்டுல சிரிப்பு சத்தம், இன்னொரு வீட்டுல அழுக சத்தம். நம்முடைய அடியார்களுடைய மனநிலைமையை பாருங்க. நாம எல்லாம் பொதுவா சிரிப்பு எங்க இருக்கோ அங்க ஆசைப்படுறோம்ல. ஆனா சுந்தரர் என்ன பண்ணாரு, அழுகை வந்த வீட்டுக்குள்ள போனார். ஒரு வீட்டுல அந்த குழந்தைக்கு பூநூல் பறிக்கிற விழா நடந்துகிட்டு இருக்குது. இன்னொரு வீட்டுல அதே வயதுடைய குழந்தை முதலை உண்டுட்டு இருக்குது. அந்த குழந்தைக்கும் பூநூல் தரிச்சிருக்கலாமேன்னு பெத்தவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள போற, இதை விட ஒரு பெரிய விஷயம், அன்னைக்கு அடியார்களை மக்கள் எப்படி வரவேற்றார்கள். சுந்தரர் போன உடனே அந்த பிள்ளை போன சோகத்துல இருந்த பெற்றோர்கள் அதையெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு சுந்தரரை வரவேற்க தயாராயிட்டாங்க. முகத்துல சிரிப்பு வந்துருது, முகமலர்ச்சியோட வரவேற்கிறாங்க சுந்தரரை. இப்ப சுந்தரருக்கு இவங்க பார்த்த உடனே என்ன பண்றதுன்னு தெரியல. இவ்வளவு துக்கம், அழுதுகிட்டு இருக்கிறாங்க, என்ன காரணம்னு தெரியல. ஆனா நம்மளை பார்த்து வரவேற்கிறாங்க. அப்ப கேட்கிறாரு, ஏன் அழுகுறீங்க? இது போல என்னுடைய பிள்ளையை முதலை உண்டு விட்டது, அவ்வளவுதானே, அந்த குழந்தையை மீட்டு தர சொல்றேன். இவங்களுக்கு ஒரு சந்தேகம், அந்த குளமும் இல்லை, தண்ணியும் இல்லை, சாப்பிட்ட முதலையும் இல்லை, குழந்தை எப்படி வரும்? நீங்க தேவாரத்துல நம்ம பார்க்க வேண்டிய மிக நுண்ணியமான இடம் இதுதாங்க. குளம் இல்ல, தண்ணி இல்ல, முதலை இல்ல, ஆனா பிள்ளைய வர வச்சது தேவாரம். அந்த சக்தி தேவாரத்திற்கு உண்டு. ஒரு பாட்டுல அருணகிரிநாதர் இத சொல்லி பாடுறாரு. அன்னைக்கு பிள்ளைய சுவாமி என்ன பண்ணார், முதல வாயிலிருந்து வர வச்சாருல, அது போல எனக்கு அருள் செய்யுங்கிறார் அருணகிரி. அப்போ இவர் என்ன பண்றாரு, போனாரு, அந்த குளத்தை எங்கன்னு காட்ட சொல்றாரு, தண்ணி இல்ல. அப்பதான் இந்த பதிகத்தை பாடுறாரு. அவினாசியே கரைக்கால் முதலையை பிள்ளை தர சொல்லு காலனையே என்ன. சிவபெருமான் அவினாசி அப்பருக்கு கட்டளை போடுறாரு. இவர் எதுவுமே சிவபெருமான் கிட்ட கேட்கிறது, சிவபெருமானுக்கு கட்டளை போடுறாரு, பிள்ளை தர சொல்லு காலனையே. அன்னைக்கு நீ காலனையே எட்டி உதைத்து கால சம்ஹார மூர்த்தியாக நின்றவன் தானே, உனக்கு இதெல்லாம் ஒரு விஷயமா? இந்த காலன் அந்த யமதர்மன் கிட்ட சொல்லு, பிள்ளையை தர சொல்லு, முதலை கிட்ட இருந்து பிள்ளையை மீட்டு தர சொல்லு காலனையேன்னு கட்டளை போடுறார். இப்ப என்ன ஆச்சு, குளம் வந்தது. வருணன் குளத்தை நிரப்புறார். பிரம்மதேவன் அந்த குளத்துல முதலையையும் முதலை வயிற்றுல பிள்ளையும் வச்சாராம். கூற்றுவன் வந்து, யமன் வந்து அந்த குழந்தையை உயிரோடு மீட்டு வந்து கொடுத்தான். இந்த சக்தி தேவாரத்துக்கு உண்டு. ஆமாங்க, இந்த உலகத்துல எதுவுமே முடியாதுன்னு எல்லாரும் சொன்னா கூட அதை முடியும்னு நிறைவேற்றி காட்டுறது தேவாரம். தேவாரத்தால முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. அதுக்காக தான் இந்த பதிகங்கள் எல்லாமே. இவர் இப்படியே அவினாசியை பாடிட்டு அங்க இருந்து திருவஞ்சைக்குளம் போயிட்டார். ஏன்னா நம்ம இப்ப கிளைமாக்ஸ் வந்துட்டோம். திருவஞ்சைக்குளம்
போயிட்டாரு. அந்த சுவாமிய வழிபாடு செஞ்சுட்டு இருக்கிறார். சேரமான் வழிபட்டு கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல பாடுறாரு இவரு, வெறுத்தேன் மனை வாழ்க்கை விட்டொழிந்தேன். 2 கல்யாணம் பண்ணிக்கிட்டவரு வெறுத்தேன் மனை வாழ்க்கை விட்டு ஒழிந்தேன். சிவபெருமான் பார்த்தாரு, அப்படியா, இதுதான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன், வா வா வா. 18 வருஷமா நீயும் இல்லாம எனக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சு. என்ன பண்ணாரு, யாருக்குமே கொடுக்காத வெள்ளானையை விட்டு அனுப்புறாரு சுந்தரருக்கு. அந்த வெள்ளை யானை மீது யாருக்கு மட்டும் உரிமை இருக்கு தெரியுமா? அம்பாளுக்கும் முருகனுக்கும் மட்டும்தான் உரிமை இருக்கு. இவங்க 3 பேர் மட்டும்தான் அந்த வெள்ளை யானையில இருப்பாங்க. அப்பேற்பட்ட வெள்ளை யானையை சுந்தரனுக்காக அனுப்பி வைக்கிறார். எல்லார் தேவர்கள் எல்லாம் எழிலார் தேவர்னு வார்த்தை போட காரணம், எழில்னா அழகு. அழகுல மிகுந்த தேவர்களே சுந்தரனை பார்த்து அழகா இருக்கிறேன்னு சொல்றாங்க. அப்ப சுந்தரனுடைய அழகு எப்படி இருக்கும்? 18 வயசுல திருக்கைலாயம் போயிருக்கிறாரு. நமக்கெல்லாம் 100 வயசு ஆனா கூட பிறவிய விட்டு ஒழிக்க ஆசை இல்லை. என் பேரனுக்கு ஒரு பிள்ளை பிறந்திருந்தோம், அதை பார்த்துட்டா நிம்மதியா கண்ணு முடியுவேன். அதனால இவர் என்ன பண்ணாரு, வருத்தேன் மனை வாழ்க்கை விட்டொழிஞ்சனால வெள்ளை யானை வந்தது. இவர் அந்த யானையை வணங்கி வலம் வந்து யானை மீது ஏறினார். இவர் புறப்பட்டார். இதை சேரமான் பெருமான் தன் நிஷ்டையில பார்த்துட்டார். அவர் பூஜை பண்ணிட்டு இருக்கிறார். நிஷ்டையில பார்த்துட்டார். தன் தோழனை பிரிய விரும்பம் இல்லாம அங்க இருக்கக்கூடிய யோக புரவி அந்த குதிரை மேல ஏறி உட்கார்ந்து பஞ்சாட்சரத்தை சொல்றார். பஞ்சாட்சரத்தை சொல்றார். சுந்தரருக்கு முன்பாக போய் நின்றார். இப்போ ஒரு காட்சி நடந்தது இல்லையா? சுந்தரர் வந்த முன்னாடி சேரமான் பெருமான் வந்தார். அப்படி சேரமான் பெருமான் சுந்தரருக்கு முன்னாடி பஞ்சாட்சரத்தை ஓதிக்கிட்டே கைலாயம் போறார். பின்னாடி இவர் போற இப்ப போன உடனே கைலாயம். இப்ப இந்த இடத்த அங்க ஒரு கிழவி பார்த்துருச்சு. இவங்க 2 பேர் போறத ஒரு கிழவி ஒண்ணு பார்த்துருச்சு. அவையார் திருக்கோவிலூர்ல. அது என்ன பண்ண, அங்க விநாயகருக்கு அந்த அம்மா பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. வேக வேகமா பண்றாங்க. நம்மளும் கைலாயம் போயிடலாமே, நமக்கெல்லாம் இருக்கிற ஆசை மாதிரிதான் வேக வேகமா பண்றாங்க. இப்ப விநாயகர் பார்த்தாரு, பாட்டிமா என்ன வேகம் உனக்கு, அமைதியா பொறுமையா பண்ணு, பொறுமையா பூஜை பண்ணு, என்ன பாடு, தமிழால பாடு, நான் உன்னை கூட்டிட்டு போய் கைலாயத்துல விடுறேன். இப்ப சுவாமி சொன்ன உடனே இந்த அம்மா என்ன பண்றாங்க, பூஜையை எப்பவுமே பொறுமையா பண்ணணும். நான் அதுக்காக சொல்றேன், பூஜையை வேகமா செய்யக்கூடாது. இப்ப சொன்ன உடனே விநாயகர் அகவல் பாடுறாங்க, பூஜையை முடிக்கிறாங்க. இவர் தன்னுடைய துதி கையாலேயே ஔவையாரை கூட்டிட்டு போய் கைலாயத்துல விட்டாச்சு. இவங்க போயிட்டு இருந்தாங்கல்ல, சுந்தரரும் சேரமானும், இவங்களை வரவேற்கிறதுக்கு பாட்டி அங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்க போனாங்க. சுந்தரர் நேரா கைலாயத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாரு. ஏன்னா அவருக்கு பாஸ் இருக்கு. சுந்தரருக்கு பாஸ் இருக்கு, சேரமானுக்கு இல்லைங்க. அவர் அங்கே நின்றாரு. சிவபெருமான் பார்த்தாரு, நான் சுந்தரருக்கு தானே யானை அனுப்புனேன், நீ எப்படி வந்து? சேரமான பார்த்து சிவபெருமான் கேட்கிறார், நான் சுந்தரருக்கு தானே யானை கார் அனுப்பி விட்டேன், நீ எப்படி வந்த? சேரமான் சொல்றாரு, உங்க அருள் இல்லாம என்னால வந்துட முடியுமா? நான் வந்ததே உங்கள் அருள் தானே. சுந்தரரை பாடினேன், சுந்தரரை பார்த்தே கைலாயம் வந்தேன். நாமெல்லாம் இன்னைக்கு சுந்தரரை பார்த்தே கைலாயம். சுந்தரர் நாமத்தை சொல்லி பஞ்சாட்சரம் சொல்லி சுந்தரரை பார்த்துக்கிட்டே கைலாயம் வந்துட்டார். சிவபெருமான் சிரிச்சுக்கிட்டே சேரமான உள்ள அழைச்சுக்கிட்டார். அங்கேதான் இவர் என்ன பண்றாரு, இப்போ அந்த சேரமான் அங்க நின்று பாடின பாட்டு தான் உலா. சிவபெருமான் அந்த கைலாயத்துல உலா வர காட்சியை பாடினது ஞான உலா. இவர் ஒரு பாட்டு பண்ணார். என்ன பாட்டு? நொடித்தான் மலை பதிகம். நொடித்தான் மலை எதை குறிக்குது? கைலாயத்தை. நாம எல்லாம் கைலாயம் தானே சொல்றோம். இவர் மட்டும் ஏன் நொடித்தான் மலைன்னு சொன்னாரு? ராவணனை பத்தி தெரியுமில்ல,
அவர் என்ன பண்ணாரு? கைலாய மலைய தூக்குனார். சிவபெருமான் தூக்குற வரைக்கும் அமைதியா இருந்துட்டு, தூக்குறதுக்கு முன்னாடியே தடுத்துருக்கலாம் இல்ல, தூக்குற வரைக்கும் அமைதியா இருந்துட்டு, அம்மா பார்வதியை அஞ்சி நடுங்குறா, கைலாயத்தை இவன் தூக்குறானே அப்படின்னு. ஏன் இவர் வெயிட் பண்ணாராம் தெரியுமா? அந்த சமயத்துல சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் ஊடல், அவங்க 2 பேரும் பேசிக்கிறது இல்ல. இந்த ராவணன் என்ன பண்ணா, கைலாய மலையை தூக்குனாரு பாருங்க, இந்த கைலாய மலை நடுக்கம் கொண்டு அப்படி ஷேக்காச்சா, அம்பாள் போய் சிவபெருமானை கட்டி அணைச்சிட்டாங்க. அது வரைக்கும் இவர் வெயிட் பண்ணிருக்கிறாரு. இப்ப தூக்கிட்டாரா, இவர் என்ன பண்ணாரு? தன்னுடைய கால் கட்ட விரலை வச்சு நொடித்தார். அதுக்கு பேர் தான் நொடித்தார். கால் கட்ட விரலை வச்சு நொடித்தார். ராவனுடைய 20 கரங்களும் அந்த மலைக்கு அடியில மாட்டிக்கிச்சு. அவன் ஓலம் விட்டானா, ஓட கத்தி அழுதாரு. அப்ப மாட்டிக்கிட்டவர் தான் அந்த வாகீச பெருமாள். பாவம், ஒரு கத்தல 7 உலகமும் அதிர்ந்து போச்சான். அது வரைக்கும் ராவணனுடைய பெயர் தசானந்தன், தசமுகன் பேரு, தசானந்தன். அவர் கத்துனாருல, 7 உலகமும் அஞ்சி நடுங்கியது பாருங்க. அந்த நடுக்கத்தை கொடுத்தவன், அதனால் இவனுக்கு ராவணன் பட்டம் சூட்டியவர் சிவபெருமான். ராவணன்னா உலகையும் அதிரச் செய்தவன் பேரு. அவனுடைய அந்த ஓலத்தால அவன் கத்தின 3 உலகமும் அதிர போச்சு. அதனால ராவணன் பேர் கொடுத்தார். அது மட்டும் இல்ல, சிவபெருமான் அந்த நொடித்தார் பாருங்க, அப்பதான் ராவணனுக்கு பெரும் வரத்தையும் கொடுத்தார். என்ன வரம் கொடுத்தார்? அவரை எதிர்க்க ஆள் இல்லை, பெருவாழ்வு வாழணும், நீங்காத செல்வம் இருக்கணும், அப்படியெல்லாம் கொடுத்து ராவணன் பட்டத்தையும் கொடுத்துட்டார். சிவபெருமான் நொடித்து வைத்த கால் பதிவு கூட ஒரு அசுரனை கூட வாழ வைத்தது பாருங்க. அந்த இடத்துல இப்ப பாருங்க, அவரு இவர் கைலாய மலையை ஆணவத்தோட தூக்குனாரு, அதனால நொடிச்சு அழுத்தினாரு. இவர் சும்மா தானே இருந்தாரு. வாகீசர் என்ன சொல்லிட்டாரு பாவம், ஏடாப்பா இவ்வளோ கத்திரியே, இப்படி எல்லாம் கத்துனா இருந்தாலும் விட மாட்டாருடா, நீ என்ன பண்ணு, சாமகானம் பாடு, பாடுனா அவருக்கு பிடிக்கும், அதனால நீ சாமகானம் பாடு, உன்னை விட்டுருவாருன்னு சொன்னார்ல வாகீசர். இவரை பூலோகத்துக்கு அனுப்பிட்டார். இவர் பித்தன் தானங்க, பைத்தியக்காரர் தானே இவரு, இருந்தாலும் பைத்தியம் தானே, இப்போ ஒத்துக்கிறீங்களா பைத்தியம்னு? இவரு பூலோகத்துக்கு அனுப்பிட்டார். என்ன சொன்னார் இவரு? சாமகானம் பாடு, விட்டுருவாரு. அப்படியாப்பா, நீயும் போய் பாடு, பிறகு கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு அனுப்பி வச்சாரு வாகீசர். அதனாலதான் அந்த நொடித்தான் மலை அப்படிங்கிறதுக்கு அர்த்தம், சுவாமி ராவணனுடைய கரங்களை நொடித்தது, அங்க வச்சு அழுத்துறது, அந்த நொடித்தான் மலை பதிகம். அங்கதான் பாடுறார், ஊன் உயிர் வேறு செய்தாய் நொடித்தான் மலை உத்தமனே. ஊனும் உயிரும், இந்த உடம்பும் உயிரும் ஒண்ணாங்க இல்ல. இந்த உடலும் உயிரும் வேற வேறன்னு நாம எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அப்போ இறைவனை நம்மால புரிஞ்சுக்க முடியும். அங்கே சொல்றார் அந்த பதிகத்துல, ஊன் உயிர் வேறு செய்தாய் நொடித்தான் மலை உத்தமனே பதிகம் பண்ணது நொடித்தான் மலை, கைலாய மலை பதிகம். இதை பாடி வருணன் கிட்ட கொடுத்து அனுப்புறார். வருணன் ஐயனார் கிட்ட கொடுத்தார். அவர் கொண்டு திருவஞ்சைக்களம் சேர்த்ததாக தல வரலாறு இருக்கு. இப்படியாக நமக்கு சுந்தரருடைய வரலாறு ஏதோ கடகடன்னு போயிட்டு அங்கங்கே தொட்டு காமிச்சு வந்துட்டேன். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, சுந்தரருடைய வரலாறு நமக்கு ஒரே ஒரு விஷயத்தை அழுத்தமா சொல்லுது, இறைவன் மீது நீங்க உரிமை எடுக்க 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 இறைவனுக்கு உங்கள் மீது காதல் அதிகமாக. உரிமை எடுத்துக்கோங்க, அவன் காதலிப்பான், நம்மை காதலிப்பான். அந்த செய்தியை திருப்பாட்டு முழுக்க நமக்கு சுந்தரர் கொடுத்திருக்கிறார். அப்பேற்பட்டவருடைய குரு பூஜை இன்னைக்கு ரொம்ப அழகா காலையில இருந்து திருப்பாட்டு அழகா பாடிக்கிட்டு இருந்திருக்கீங்க. நான் தடுத்துட்டேனோ, முடிக்கிற நேரம். அந்த 100 பதிகங்களையும் பாடுற புண்ணியம் யாருக்கு கிடைக்கும்? எம்பெருமான் அருள் செய்தால் அல்லவா கிடைக்கும். பெருமானுடைய குருவருளும் திருவருளும் சுந்தரருடைய குருவருளும் கிடைச்ச காரணம் நீங்க அந்த பாடலை
அழகான இந்நாள் அனைவருக்கும் பொன்னால் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய குரு பூஜையின் மூலமாக நமக்கு ஒரு செய்தி கிட்டியது. எளிமையாக இறைவனை அடையலாம், அடியார்களுக்கு தொண்டு செய்தால் அடையலாம், அவன் மீது உரிமை கொண்டால் அடையலாம். சுந்தரருடைய அனுக்கிரகம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று எம்பெருமானை வேண்டி வணங்கி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வான்முகில் வழாது பெய்க, மணிவளம் சுரக்க, மன்னன் பொன்முறை அரசு செய்க, குறைவிலாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேண்டி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம்.